என்னடா எங்க போன வீடியோவும் வர மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குதுன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ நாளையிலேருந்து வீடியோ ரெகுலராக வரும். ஸோ நானும் தாய்லாந்து போனேன். ஒரு பெரிய பிரேக்காகவே எடுத்துட்டேன். தாய்லாந்து ட்ரிப்புன்ற மாதிரி போயிருச்சு. ஸோ வீட்டில் வந்து ரிலேஷன் பர்த்டேன்ற மாதிரி போயிருச்சு. அதனால் கொஞ்சம் வீடியோஸை ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் போயிருது. ஸோ நாளையிலிருந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம தாய்லாண்டோட சீரீஸு வரிசையாக அதுவும் வரப்போகுது. ரெகுலரான நம்ம அந்த 50 ஷோ அதை பற்றினும் வந்துடும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். அது எல்லாமே ரெகுலராக வரப்போகுது. அது எல்லாத்துக்குமே தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுத்துட்ருங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ போடாமல் நிறைய பேர் சேனலை பார்க்கறதில்ல அப்படின்றதையும் நமக்கு தெரியுது. அதையும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா 50 ஷோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நான் எதுவுமே உங்களுக்கு அப்டேட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த 10 நாள் எபிசோட கிட்டத்தட்ட 2 நாளாக உட்காந்து பார்த்து வந்திருக்கிறேன். ஸோ அதில் என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றத ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ஒன் லைனாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி 18 பிப்ரவரி 28 இந்த ஒரு 10 நாள் ஷோலியே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு மேற்பட்ட பேர் வந்து எலிமினேட் ஆகிருக்காங்க. எலிமினேட் ஆன நபர்லேருந்து 2 பேர் ரீஎன்ட்ரி ஆகிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குது ஓவரால் ஹைலைட்டாக பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷோவோட ஃபினாலே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஷோவோட வின்னர் யாருன்னா ஷிவி தாக்கூர். அவர் தான் இந்த 50 ஷோவோட டைட்டில் வின்னர் ஆகிறார் அப்படின்றதான் தகவல். ஆனால் ஷோ இன்னும் ஃபினாலேயோட எபிசோட்லாம் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகலை. பட் ஷூட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்றது தான் சோர்ஸ் வருது. அதனால் நான் அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அந்த பிப்ரவரி 18 ஷோவில் என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அதில் 2 பேருக்கு உடம்பு சரியில்லை. கரண், நேகல் அவங்க 2 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹெல்த் இஷ்யூஸால் ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. என்னென்னா 41 மெடல் வச்சுருந்தாங்க. அந்த மெடலுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஓகே, எப்படி ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அந்த வேல்யூனா 0லேருந்து 25, 12 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க, போய் எடுக்கும்போதே பல பேர் தேவையான நல்ல அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதில் 0 பேட்சஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 10 கண்டஸ்டன்ஸுக்கு என்னமோ போச்சு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, யார் அதிகமாக ஸ்கோர் எடுத்திருக்காங்க, 25,000 பேட்ச் வாங்கியிருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு பிளேஸ்ல நிற்க வச்சு அவன் மூஞ்சில் ஒரு மாஸ்கை மாட்டி மொட்டையை கொடுத்து மூஞ்சை பார்த்து அடிங்கடா அப்படின்னு. ஸோ ஒரு வேளை மூஞ்சை பார்த்து அவங்க மொட்டையை அடிச்சிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு சொந்தமாயிரும். ஓகேவா, இதுதான் டாஸ்க்கு. இதில் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் 3 பேர் தான் அதை போய் கரெக்டாக அடிச்சிருக்காங்களே. மோனலிசா, மேக்ஸ் 10 அண்ட் நேகல் இந்த 3 பேர் அடித்து 75,000 ரூபாய் அந்த மணி பாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அந்த 0 போர்டு வச்சிருந்த 3 பேர்ல இவங்க தான் அடிச்சது. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து நேகல் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ் டீம் உருவாக்கும். ஸோ 2 கேங்காக இருக்கிறதுல நம்ம கேர்ள்ஸ் சேஃபாக இருக்கும்னா ஒரு கேர்ள்ஸ் டீமை உருவாக்கலான்ற மாதிரி கேர்ள்ஸ் டீமை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு டீமை உருவாக்கும் மாதிரி திட்டத்தை போடுவதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம். அடுத்து நிக்கிக்கு ஒரு சீக்ரெட் டேர் கூப்பிடுறாங்க. நிக்கிக்கு சீக்ரெட் டேருக்கு என்னன்னா, ஒரு சில துணிமணிகள், உடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுற பொருட்கள், அந்த சாதனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 20,000 ரூபா டாஸ்க்கு. அர்ச்சனாவோட துணியை எடுத்துன்னு வந்து அங்கே வெயிட் போடணும். அந்த வெயிட்டில் கரெக்டான அமௌண்ட் வெயிட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி அர்ச்சனாவது ஃபஸ்ட் எடுத்தாங்க, 2வது அர்பாஸ் போய் எடுத்தாங்க, 3வது நிக்கியோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கும்போது ஒரு மிக்கி வந்து ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி உடஞ்ச தருணத்தை பார்க்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட 3 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி 1 லட்ச ரூபாய். ஸோ 12,41,000 13,41,000 வரையும் நிக்கி எடுத்துன்னு வந்து விட்டாங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. ஓகே, இதுக்கு நடுவில் வந்து ஸ்ருதிகாக்கும் இவங்களுக்கும் சண்டையாக போச்சு. ஆரியாக்கும், அதுக்கப்புறம் ஸ்ருதிகாக்கும் நிக்கிக்கும் இந்த மாதிரி சின்ன பண்ண சலசலப்புகள் ஏற்படுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது அடுத்த நாள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்பிங் டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. லேப்பிங் டாஸ்க் என்னென்னா, ஒரு ட்ராக்கு போட்டிருக்காங்க. அந்த ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, டீம் வந்து 2 டீமாக பிரிச்சிருக்காங்க, ப்ளூ டீம், ரெட் டீமு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்பாஸ் டீமும் பிரின்ஸ் டீமும் தான் இதில். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ரஜத் அண்ட் மோனலிசா. டாஸ்க் என்னன்னா 2 கலர் வச்சுருப்பாங்க, ஒரு 2 கலர் ரிங்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா நான் ப்ளூ டீம்னா அங்கே போயிட்டு வந்து நான் என் கலரை திருப்பி வைக்கணும், இன்னொரு டீமோட கலரை மூடி வைக்கணும், அப்படி வைக்கணும். இதுதான் டாஸ்க்கு. அந்த ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணும் 5 பிளேயரும் மாற்றி. அதில் ஃபஸ்ட்டு ரஜத் அண்ட் மோனலிசா டீம் வரும்போது ரஜத் டீம் பயங்கரமாக ஜெயிச்சுறாங்க. 2வது யுவிகா அண்ட் இவங்க டீம் வருது, அர்பாஸ் டீம் வருது. அதில் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அர்பாஸ் டீம் ஜெயிக்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரெக்கார்டிங்லாம் எடுத்து பார்த்தா அதில் 5 வந்து ஃபவுல் கேம் விளையாடி அந்த கேமை வந்து யுவிகா டீம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச யுவிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட்
கோல்டன் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட. ஓகே, இந்த அட்வான்டேஜ் ஜெயிக்கிறாங்களா? இது ஜெயிச்ச உடனே தோத்த டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் எலிமினேஷன் போனோம் இல்லையா, 10 பேர் எலிமினேஷன் ஜோனுக்கு போறாங்க. எப்படி 10 பேர் எலிமினேஷன் ஜோனுக்கு போறாங்க. எலிமினேஷன் ஜோன் போன உடனே அந்த பவர் கார்டு, கோல்டன் சீக்ரெட் கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது யூவிகாவை பயன்படுத்த சொல்றாங்க. பட் இண்டிவிஜுவலா பயன்படுத்தணும், குரூப் டிஸ்கஷனா எடுக்கக்கூடாதுன்றதால இண்டிவிஜுவலா பயன்படுத்தணும்னு யுவிகா கிட்ட சொல்றாங்க. அப்ப யுவிகா யாரை செலக்ட் பண்றாங்கன்னா, டேஞ்சர் ஜோன்ல இருந்த திவ்யாவை நான் சேஃப் கார்ட் பண்றேன், அவங்க ஒரு நல்ல டீம் பிளேயர் கம்பேனியன் அப்படின்றதால திவ்யாவை சேவ் பண்றாங்க. சேவ் பண்ண உடனே அடுத்து லயன் மாஸ்டர் சொல்றாரு, இன்னைக்கு 5 எவிக்ஷன் நடக்க போகுதுன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல. எப்படி 5 எவிக்ஷனா? இருக்கிற 10 பேர்ல இருந்து 5 பேர் எவிக்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கரண் பட்டேல் 1ஆம் நம்பர் எவிக்ட் ஆனாரு, 2வது மேக்ஸ்டன், 3வது சாகத், 4வது ஆர்யா, 5வது பவ்யா. ஸோ எஸ்கேப் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா காக்கா அண்ட் ஃபயர்ஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க. மிச்சம் 5 பேர் எவிக்ட் ஆயிட்டாங்க. அதுல திவ்யாவுக்கும் அந்த கோல்டன் சீக்ரெட் கார்டு இருந்தாலும் தப்பிச்சாச்சு. 5 பேர் ஒரு மெகா எவிக்ஷன்ற மாதிரி போட்ட உடனே வேற மாதிரி. ஏன்னா ஸ்ருதிகாவோட ஃப்ரெண்டு சாகத் எவிக்ட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா எமோஷனலாகி உடஞ்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எமோஷனல் ஆனதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து இன்னொரு டாஸ்க் மறுநாள் வைக்கிறாங்க. என்னன்னா, அந்த டேர் ஆல்ட்ரைட்டை செக் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஸோ இதில் என்னன்னா, அதில் ஒரு ப்ளூ ஸ்டிக்கு அண்ட் க்ரீன் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் வைப்பாங்க. என்னன்னா, அந்த ப்ளூ ஸ்டிக்கை நம்ம மாற்றி அந்த இது இருக்குல்லங்க, வீட்டை துடைக்கிற மேட்டு போடுவோம்ல, அந்த மேட்டு மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அது என்ன பண்ணுன்னா, நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட இருக்குது ஒரு மேட்டு, என்கிட்ட ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணுவோம், பாட்டு போடும்போது அந்த மேட்டை பிடிச்சி இப்படி சுற்றிட்டு இருக்கணும். பாட்டு நின்னோடனே நான் இந்த மேட்டை விட்டுட்டு உங்கள் மேட்டை நான் வந்து பிடிக்கணும், நீங்கள் வந்து என் மேட்டை பிடிக்கணும். அந்த மேட்டு தரையில் விழக்கூடாது. இது மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதில் 2 பேர் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 2 பேர் ஜெயிச்சதுக்கு மட்டும் காசு வந்துச்சு. ஓகே, அடுத்து ரிதிக்கு ஒரு டேரை கொடுக்குறாங்க. என்னன்னா, ரிதியை கூப்பிட்டு போயிட்டு அங்கே லயன் டென்ல உட்கார வச்சுட்டு, ஸோ யாருன்னா அந்த லைன் மாஸ்டர் ரூமில் உட்கார வச்சுட்டு அங்கே போயிட்டு வந்து ஹார்ட் ரேட், ரிதியோட ஹார்ட் ரேட் வந்து நார்மலி ஸோ 80 to 100 இருக்கு. ஆனால் அதை விட அதிகமாக போகணும். 100னா 115, 120 அந்த ரேஞ்சுக்கு போகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் போது, ஸோ ரிதியோட ஹார்ட் ரேட் ஏறணும்னா என்ன பண்ணணும், சைமட் அனுப்பணும். அங்கே சைமட் அமிச்சவொடனே அங்கே ரிதியோட ஹார்ட் ரேட் ஏறுது, அவங்களுக்கு காசு வருது. அடுத்து ரிதி போய் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி 80,000 ரூபாய் ஜெயிக்கிறாங்க. அடுத்து அர்ச்சனாவை கூப்பிட்டா அர்ச்சனா ஃபயர்ஸை செலக்ட் பண்ணி அங்கே அர்ச்சனா ஃபயர்ஸுக்கு நடக்கிற காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களும் அந்த டாஸ்க்கை போய் கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட 16,21,000 ரூபாய் மணிப்பாட்டில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து எலிமினேஷன் டாஸ்க் நடக்குது. என்னன்னா, டீம் கிருஷ்ணா மற்றும் டீம் லவ்கேஷ். ஓகே, என்னன்னா ஒரு இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே, ஸோ ஒரு பேஸ்கெட் பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலிபால்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு நெட்டை போட்டு 3 லேயராக டீமை பிரித்து வைக்கிறாங்க. என்ன பண்ணனா, நான் ஒரு டீம்னு வச்சுங்களேன், நான் ஒரு ப்ளூ டீம். என்ன பண்ணோன்னா, என்கிட்ட பால் வந்துடும். இன்னொரு ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ் தலையில் வந்து வெள்ளை கலரில் ஒரு துணி போட்டு தலையில் மாட்டி வச்சுருப்பாங்க. அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அந்த பாலை தூக்கி அந்த கோல் போஸ்ட்டில் போடுற மாதிரி அந்த தலைக்குள்ளே போடணும். ஒரு வேளை நீங்கள் அந்த தலைக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த பிளேயர் வந்து அன்சேஃப் ஜோனுக்கு போயிடுவாங்க. அன்சேஃப் ஜோன்னா அந்த டீம். ஸோ நான் போட்டேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட், நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். இப்படி தான் அந்த டாஸ்க் நடக்கும். அதில் டீம் கிருஷ்ணா மற்றும் லவ்கேஷ் போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீம் கிருஷ்ணா வந்து 3 பாயிண்ட் எடுத்து, டீம் லவ்கேஷை வந்து 2 பாயிண்ட் எடுத்து தோக்கடிச்சு டீம் கிருஷ்ணா ஜெயிச்சுட்டாங்க ஸ்மாஷிங் பால்ஸில். அடுத்து ரச்சித் டீமுக்கும் ஷைனி டீமுக்கும் போகிறாங்க. செம காம்படிஷன். 4-4 2 பேருமே ஈக்குவல். குறிப்பிட்ட டைமில் ஈக்குவல் டை பிரேக்கர் ஆயிடுச்சு. சரி, டை பிரேக்கர்னா சூப்பர் ஓவர் மாதிரி இங்கே ஒரு ஃபைனல் ஷாட், ஒரு பால் தான் கொடுக்குறாங்க. அதில் ஃப்ரின்ச் வந்து கரெக்டாக ஷூட் அவுட் பண்ணி டீமை ஜெயிக்க வைக்கிறாரு. டீமை ஜெயிச்ச உடனே அந்த டீம் ரஜத் அண்ட் அர்பாஸ் டீம் மொத்தமாக டேன்ஸ் ஜோனுக்கு தொக்கா மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி தொக்கா மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எவிக்ஷன் நடக்குது. அந்த ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரச்சித் எவிக்ட் ஆறாரு. ஸோ அந்த அர்பாஸ் டீமை சேர்ந்த ரச்சித் எவிக்ட் ஆறார். ஓகே, இது நடந்து முடியுது. அடுத்து பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அண்ட் யுவிகா டீமுக்கும் அர்ச்சனா டீமுக்கும் வந்து ஒரு கேம் வைக்கிறாங்க. என்னன்னா, ஒரு பாக்ஸ் போடுறாங்க. ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் வந்து 4 ஷிப். இப்போ ஒரு இது இருக்குன்னா ரெக்டாங்கல்னு வச்சுங்களேன், அந்த 4ஆக பிரிச்சா 4 பீஸாக இருக்கும்ல, அந்த 4 பீஸ் மாதிரி நிற்கும். அதில் போய் 10 பேர் நிற்பாங்க, அர்ச்சனா டீமும் யுவிகா டீமும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு பீஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ 4 பீஸ்லேருந்து 3 ஆகும், 3லேருந்து 2 ஆகும், 2லேருந்து 1 ஆகும் இல்லையா. அந்த குட்டி ஸ்பேஸில் குறிப்பிட்ட நேரம் வரையும் நீங்கள் நின்னீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகும். அந்த குறிப்பிட்ட 1 நிமிஷம் அப்படி நீ நிற்கலைன்னா அமௌண்ட் மைனஸ் ஆகும். அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் 14,21,000 2 லட்சம் அந்த டாஸ்க் நீங்கள் தோற்றதால அப்படியே மைனஸ் ஆகி முடிச்சு விட்ருவாங்க மொத்தமாக.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் கேல் இருக்கும் இல்லையா, அந்த இந்த மாதிரி அந்த உள்ள வேலை செய்கிறவங்க அந்த முகமுடி போட்டிருப்பாங்களே, அந்த ஃபாக்ஸ் மாதிரி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஷூவை செலக்ட் பண்ணி அங்கே வந்து ரோஸை கொடுத்து செலக்ட் பண்ணி ஒரு கேம் வைக்கிறாங்க. அதில் சாப்பாடு சேலஞ்சு, ரெட் சில்லி, ப்ளூ சீஸு, மோமோஸு, ஜூஸு, இட்லின்ற மாதிரி ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு இது இருக்குது. அது எல்லாத்தையுமே சாப்பிட்டாரு. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும் போல், அது ஈஸிலாம் கிடையாது. ஏன்னா அந்த ரெட் சில்லிலேருந்து எல்லாம் சாப்பிடும்போது வாய்கீலாம் எரியும். அதை நான் பார்த்தேன். அதில் ஷிவ் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ட தருணத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஓகே, அடுத்து மறுநாள் பிப்ரவரி 23வது எபிசோடில் 4 கேப்டன் டீமுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிஷா, ஸோ பேசிக்லி ஃபீமேல்ஸ் கேப்டன் ஆகும்போது மனிஷா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன கேப்டன் ஆகுங்கன்ற மாதிரி நடக்குது. ஸோ மனிஷாவுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கல. அந்த இடத்துல ஸ்ருதிகா மட்டும்தான் மனிஷாவுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் கடைசியில் மனிஷாவை கேப்டன் ஆக்காமல் விட்டுட்டாங்க. ஓகே, மனிஷாவுக்கு பதில் அந்த டீமில் சப்னாவை கேப்டன் ஆக்கியாச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ரிதிமா ஒரு டீமோட கேப்டன், யுவிகா ஒரு டீமோட கேப்டன், சப்னா கேப்டன், யூர்வஷி கேப்டன், சாமி அண்ட் மோனலிஷா டேஞ்சர் ஜோனுக்கு போயாச்சு, மனிஷா டேஞ்சர் ஜோனுக்கு போயாச்சு. கேப்டன் கேட்டவனே டேஞ்சர் ஜோன் அமிச்சிட்டீங்களாடான்ற மாதிரி மனிஷாவோட மைண்ட் வாய்ஸ். டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் இந்த கோயில் திருவிழாக்கு ராட்டனெல்லாம் போயிருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு ராட்டன மிஷின் எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. குதிரை போட்டின ஒரு ராட்டன மிஷின், 4 சர்க்கிள் இருக்குது. அதில் 4 கலர் இருக்குது, ரெட்டு, க்ரீனு, எல்லோ அண்டு ப்ளூன்னு வச்சுங்களேன். அந்த 4 கலரில் 4 குதிரைகள் இருக்குது. என்ன பண்ணுன்னா, இப்போ 2 ஆப்போசிட், இந்த ப்ளூ கலர்னா இந்த சைடு ரெட்டு, அந்த மாதிரி ஆப்போசிட் கலரில் இருக்கும். அதில் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் 2 டீம் மோதுறாங்க. ஒன்று அமித் டீமும் அர்பாஸ் டீமும். ஓகே, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, டாஸ்க் என்னென்னா, என் டீமில் இருக்கிற ஒரு 3 பேர் யாரை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ அங்கே இருக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இந்த ராட்னத்தில் 2 பேர் சுற்றுவாங்க. ஐ மீன் என்னென்னா, ப்ளூ டீம்னா ப்ளூ டீமில் ஒரு மெம்பர், ரெட் டீம்னா ரெட் டீமில் ஒரு மெம்பர் நின்றுக்கிட்டு கரெக்டாக உனக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்கும்ல, அந்த ராட்டினை சுற்றி வரும்போது உங்ககிட்ட பால் இருக்கும். பாலை வச்சு அந்த ஃபோட்டோவை நீ அடித்து உடைக்கணும். அந்த மாதிரி நீ ஃபோட்டோவை அடித்து வச்சிட்டனா உங்கள் டீம் வின்னு. 3 ஃபோட்டோ உடைக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் அண்ட் அர்பாஸில் பார்த்தீங்கன்னா அர்பாஸ் டீம் ஜெயிச்சு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. 2வது சைமத் அண்டு இந்த டீமுக்கு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமும் ஜெயிச்சிருது. ஃபைனலாக ஜெயிச்சுட்டு 10 பேர் எலிமினேஷன் ஜோனுக்கு போகிறாங்க. எலிமினேஷன் ஜோனில் போயிட்டு ஃபைனலி மோனலிஷாவை எவிக் பண்ணிட்டாங்க. மோனலிஷாவை எவிக் பண்ணோன்னா விக்ராந்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒய்ஃபை கண்ணு முன்னாடியே எவிக் பண்ணும்போது அவருக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? அவர் ஒரு பக்கம் எமோஷனலாக வருத்தப்பட அங்கே ஒரு சம்பவங்களை பார்க்க முடிஞ்சு. ஓகே, இது அடுத்து பிப்ரவரி 24ஆம் தேதி எபிசோடில் ரீஎன்ட்ரி 2 பேர் கொடுக்குறாங்க. யார்? வன்ஷஜும் அண்டு கரண். இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன்னா வந்த நாளே வன்ஷதை எவிக் பண்ணது ஒரு அன்ஃபேர் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அவருக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தது எனக்கு ஒரு ஹாப்பி தான். அதில் பார்த்தீங்கன்னா வன்ஷதும் கரணும் கொடுத்தோடனே அங்கே மாற்றி ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஆர்கியூமெண்ட் நடந்து முடிச்ச உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஓட்டு போடணும். ஓட்டுப்படி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து கரனுக்கு வருது, வன்ஷத்துக்கு வரல. ஏன்னா கரண் அத்தனை நாள் ட்ராவல் பண்ணதால அவர் வீட்டுக்குள்ளே ஒரு நிறைய பேர் வந்து அலையன்ஸில் இருப்பாங்கன்றதால அவருக்கு ஓட்டு வருது. அவருக்கு ஒரு பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, 2வது ஒரு கேம் வைக்கிறாங்க, லயன். ஸோ அந்த லயன் இருக்கார் இல்லையா, அந்த லயனோட ஃபோட்டோவை வந்து பசில் பீசஸாக வச்சுருக்காங்க. அந்த பசில் பீஸை யாரை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரி டாஸ்க் 2 வைக்கிறாங்க. அதில் வன்ஷேஜ் வந்து பயங்கரமாக பண்ணி அந்த டாஸ்க் 2 கம்ப்ளீட் பண்ணுறாரு. 3வது வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, தக் ஆஃப் வார். அதில் என்ன பண்ணுறாரு, வன்ஷன் சார்பாக வந்து ஃபயர்ஸ் வராரு, கரனுக்கு சார்பாக அர்பாஸ் வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண் அண்ட் அர்பாஸ் வந்து ஜெயிச்சு 3 டாஸ்கில் 2 கரண் ஜெயிச்சதால ஆப்வியஸ்லி வன்ஷேஜ் வந்து ரீஎன்ட்ரி கேன்சல் பண்ணுது. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் ரெக்வஸ்ட் பண்ணி கரண் ரெக்வஸ்ட் பண்ணி இல்லை அவருக்கு ஒரு வாய்க்கு தேவை, அவருக்கு ஒரு லைஃப் வேணால் நாளே எவிக்ட் ஆகிட்டார், அவருக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி லயன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, லயனு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்ற மாதிரி வாய்ப்பு கொடுத்து அந்த ஒரு விஷயம் நடக்குது. எப்படி அந்த ஒரு விஷயம் நடந்து இவரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. வன்ஷத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே வரும்போது ஒரு அன்சேஃப் ஜோன் பிளேயர், டேஞ்சர் ஜோனில் இருக்கிற ஒரு பிளேயராக தான் உள்ளே வருவாருன்ற மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. இது நடக்குது. அடுத்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. மணி என்ன பண்ணுவோன்னா, இந்த ஆரோ அடிப்போம்ல, அந்த ஆரோலாம் வச்சுட்டு கரெக்டாக அடிப்போம்ல, அதே மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ருதிகாவை வந்து இந்த ஃபாக்ஸை செலக்ட் பண்ணி ஸ்ருதிகாவை போய் கையை கட்டிட்டு காலை கட்டி அந்த காலுக்கு 2 காலுக்கு நடுவில் வந்து 15,000 ரூபா பலூனை வச்சுருக்காங்க, குட்டி ஷேப்பில். அதை தாண்டி உடம்பை சுற்றி பலூன் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக 9 வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த 9 வாய்ப்பில் நீங்கள் அடிக்கணும். அதில் நீங்கள் மைனஸ் அமௌண்ட் அடித்தாலும் நம்ம அந்த மணிப்பாட்டில் வந்து மைனஸ் ஆகும், ப்ளஸ் அமைச்சிங்கன்னா ப்ளஸ் ஆகும். இதில் போயிட்டு ஒரு பக்கம் வந்து அங்கே யார் நிற்கிறது, இவங்க போயிட்டாங்களா, ஸ்ருதிகா போய் நிற்கிறாங்களா, ஸ்ருதிகா கூப்பிட்டு ஒரு நபர் போய் அங்கே அடிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரே ஒரு 4,000 மட்டும் தான் ஊர்வசி அடித்தாங்க, மற்றது எதுவுமே அடிக்கலை. 4,000 மட்டும் ஆட் ஆச்சு.
அடுத்து ரஜத் போனாங்க. ரஜத் போயிட்டு மனிஷாவை வந்து அடிக்க கூப்பிட்டா மனிஷா வந்து அந்த 2 காலுக்கு நடுவில் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ண உடனே அங்கே ரஜத் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அங்கே ஒரு சில பல ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. மனிஷா போயிட்டு ஒரு அமௌண்ட்டும் அடிக்கல. ஸோ 4000 ரூபாய் மட்டும் ஆட் ஆச்சு. ஸ்ருதிகா தரப்புல இருந்து அடிச்சு ஒரு 4000 ரூபாய் ஆட் ஆச்சு. ஓகே, அடுத்து 3வது ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. 3 கேப்டன் செலக்ட் பண்ணோம். அந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மனிஷாக்கும் நிக்கிக்கும் செம சண்டை நடக்குது. ஏன்னா நான் கேப்டன் ஆகணுன்ற மாதிரி மனிஷா சொல்றாங்க, நிக்கி நான் தான் கேப்டன் ஆவன்ற மாதிரி ஒரு டாஸ்க் நடக்குது. டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 டீம் கேப்டனா, நிக்கி ஒரு டீமோட கேப்டன், திவ்யா ஒரு டீமோட கேப்டன், காக்கா ஒரு டீமோட கேப்டன். ஓகே, என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 3 பேரையும் ஒரு ரோப்ல கட்டி போட்டு வச்சு ஒரு ரோப்ல உட்கார வச்சுருப்பாங்க. ரோப்ல வந்து இந்த வாளியில கிணத்துல வாளி இப்படி உள்ள விட்டு தண்ணி எடுப்போம்ல, அதே மாதிரி அவங்க ரோப்ல தொங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு எண்டு வந்து அதர் டீம் மெம்பர்ஸ், ஒரு டீம்ல 9 பேர், அதுல கேப்டன் எல்லாம் போய் அதுல இருப்பாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரோப்பை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு நபர் மட்டும், எப்படி அந்த டீம்ல ஒரு நபர் மட்டும் ஒரு வெக்காலாம் போட்ட ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ள போட்டோஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வெக்கால தேடி அந்த போட்டோஸை எடுத்துட்டு போய் நீங்க ரோப்ல தொங்கிட்டு இருக்காங்களா அந்த போட்டோ எடுத்து போய் ரோப்ல தொங்கி இருக்கிற நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரோப்புக்கு மேல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் எடுத்துட்டு போய் போட்டோ மாற்ற ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல டீம்மேட் அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் மாட்டணும். இதுல யாரு 11 போட்டோவை ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட், 2வது முடிக்கிறவங்க 2வது, 3வது முடிக்கிறவங்க 3வது. இதுல என்னன்னா இதுல ஒரு கேம் இருக்கு. நம்ம காப்பாத்துற பிளேயரோட போட்டோ மட்டும் எடுத்துட்டு போய் கூடாது, நம்ம டேஞ்சர் ஜோன்ல தள்ளுற போட்டோஸும் நம்ம எடுத்துட்டு போய் வைக்கணும். ஸோ எவனை நாமினேட் பண்ணணுமோ நம்ம எடுக்கணும், சேவ் பண்றதையும் எடுக்கணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. அதுல 2த்துல இனிஷியலா வந்து காக்கா டீமான அந்த போட்டோ செலக்ட் பண்றதுல விக்ராந்தும் சரி, இன்னொரு பக்கம் நிக்கி டீம்ல இருக்கிற லவ்கேஷும் சரி பயங்கரமா பண்ணாங்க. ஆனா கரண் வந்து என்ன பண்ணிட்டாரு, விக்ராந்த் டீம் ஹெல்ப் பண்ணி அவரும் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு கரண். இதுலயே மொக்கையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது திவ்யா அண்ட் கரண் தான். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் காக்கா டீம் வின் பண்ணிருச்சு, 2வது நிக்கி டீம் வின் பண்ணிருச்சு. ஆல்ரெடி டைரக்ட் நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீலம் வந்து டைரக்டா வந்து எலிமினேஷன் ஜோன்ல இருக்காங்க. ஓகே, அதுல காக்கா டீம் ஜெயிச்சதால 5 பேர் காக்கா வந்து டைரக்டா அன்சேஃப் ஜோனுக்கு போடலாம். அதான், ஃபயஸ், கட்டாரியா, துஷ்யந்த் அண்ட் நட்டாலியா, இந்த 5 பேருமே ஆப்போசிட் டீம் 5 பேரையும் பக்காவை போட்டு விட்டாப்புல. அடுத்து நிக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரை போனோம். ஷைனி அண்ட் டீனோ ஆப்போசிட் டீம்ல இருக்கிற 2 பேரை போட்டு விட்டாச்சு. அடுத்து வன்ஷித்தும் டேஞ்சர் ஜோனுக்கு போயாச்சா. கிட்டத்தட்ட ஒரு 9 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. ஓகே, அதுல உடனே லைன் மாஸ்டர் வந்து ஒரு ஷாக்கை போடுறாரு. 3 பேர் இதுல இருந்து எவிக்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி ஒரு வெடிகுண்டு தூக்கி போடுறாரு. அந்த 3 பேர் யாரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா துஷ்யந்த், நீலம் அண்ட் ஃபயஸ். ஸோ அந்த அர்பாஸ் டீம், ரஜத் அண்ட் அர்பாஸ் டீம்ல இருந்து துஷ்யந்த் அண்ட் ஃபயஸ் 2 பேர் அவுட்டு. இந்த டீம்ல இருந்து நீலம் அவுட். டோட்டலா முடிச்சு விட்டாங்களா. அடுத்து கிருஷ்ணாவுக்கு ஒரு டாஸ்க் சேலஞ்சு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பிக் பாஸ்ல நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன டாஸ்க்னா, அப்படியே பாலை வந்து ஜம்ப் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கிளாஸ்ல போடுவாங்களே, அதுதான் டாஸ்க்கு. அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அமௌண்ட் இருக்கும். ஓகேவா. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா வந்து அந்த ஃபாக்ஸ் கூட, அந்த ஃபாக்ஸ் லேடி கூட மோதுவாங்க. ஸோ 9 பால் கொடுப்பாங்க. 9 பால்ல கிருஷ்ணா எவ்வளோ போட்டாலும் அது மணிப்பட்டில் ஆடும். அதே லேடி ஃபாக்ஸ் வந்து போட்டாங்கன்னா மடியிலிருந்து டிடெக்ட் ஆகும். அதில் கிருஷ்ணா போய் என்ன போட்டாங்க, 15,000 ரூபாய் மட்டும் தான் போட்டாங்க. ஆனால் லேடி ஃபாக்ஸ் வந்து ஒன்று 15,000, ஒன்று 20,000, ஒன்று 10,000, ஒன்று 3,000 போட்டு 33,000. அந்த லேடி ஒர்க் பண்ணுற அவங்களே வந்து பயங்கரமாக போட்டு கிருஷ்ணாவுக்கு ஆப்படிச்சு விட்டாங்க. பயங்கரமான பிளேயர் இந்த கிருஷ்ணாவுக்கு ஒரு மோச காலகட்டத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து காக்கா போனாரு. காக்கா போய் ஒரு 23,000 ஜெயிச்சாரு. சித்தார்த்து போனார், ஒன்றும் ஜெயிக்கல, 20,000 ரூபாய் தோத்துட்டு தான் வந்தார். ஸோ ஓவரால் அமௌண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14,16,000 10,000 ரூபாய் இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து ஒரு ஆக்டிங் கேம். நம்ம இதெல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம ஆக்ஷன்ஸ் பண்ணி காமிப்போம். அந்த ஆக்ஷன்ஸை பண்ணி காமிக்கிறது கெஸ் பண்ணும். இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபோட்டோஸ் அந்த மாலில் இருக்கிற ஃபோட்டோஸை வைப்பாங்க, கண்டஸ்டன்ஸோட ஃபோட்டோஸு. அதை கரெக்டாக நம்ம பார்த்துட்டு அதை ஆக்ட் பண்ணி காமிக்கணும். அந்த ஆக்ட் பண்ணி காமிச்ச நபரை வந்து இன்னொருத்தர் கெஸ் பண்ணி அங்கே போய் நேமை கரெக்டாக செட் பண்ணும். இதுதான் டாஸ்க்கு. அதை பயங்கரமாக பண்ணி 16,65,000 அமௌண்ட்டில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் அமௌண்ட் அந்த 5 பேர் கரெக்டாக சொன்னதால் அவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் ஆச்சு. இது அடுத்த மறுநாள் பிப்ரவரி 27 ரஜத், ஃபயஸ் அண்ட் பிரின்ஸ் அண்ட் ரதி, இந்த 4 பேருக்குமே ஒரு கேம் பிளே கொடுக்குறாங்க. ஓகே, இந்த 4 பேருக்குமே ஒரு கேம் பிளே மாதிரி ஒரு டீமை இந்த 4 பேர் டீம் லீடர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸோட ஒய்ஃபான யுவிகா வந்து ஒரு பயங்கரமான கேம் பிளே பண்ணுறன்ற மாதிரி ஆப்போசிட் டீமில் போய் சேர்ந்துட்டாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் விளையாடுவோம்ல, XOX, அதை தான் டாஸ்க்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
ரஜத் அண்ட் ரிதி டீம் போகிறாங்க. அதில் ரிதி டீம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பிரின்ஸ் அண்ட் ஃபயர்ஸ் டீமில் ஃபயர்ஸ் டீம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஜெயிக்கிற டீம் வந்து ஆப்போசிட் டீம்லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு தோக்கிற டீம்லேருந்து ஒருத்தர் வந்து அந்த தோக்கிற டீமோட கேப்டன் ஒருத்தர் செலக்ட் பண்ணுவார். இதில் ஒரு 8 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போனாங்க. அந்த 8 பேர் டேஞ்சர் ஜோனில் போயிட்டு சித்தார்த்தை எவிக் பண்ணிட்டாங்க. அங்கே ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருந்தது. ஓகே, இது ஒன்று. ஃபைனல் 28ஆம் தேதி எபிசோடோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஷோவில் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, என்னென்னா அதில் ஆக்சுவலி அது ஒரு கேம் வச்சாங்க. அந்த கேம் தண்டத்துக்கு வேஸ்ட்டாக போச்சு. 20 கேரக்ட், 18 கேரக்ட், 24 கேரக்ட், 22 கேரக்ட்னு அது தண்டத்துக்கு போச்சு. அதை விட்டுரும். அடுத்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. சப்னா, ரஜத், பிரின்ஸ் அண்ட் மோனலிசா, இந்த மனிஷா, இந்த 4 பேரை செலக்ட் பண்ணிட்டு லயன் டென்னுக்கு போகிறாங்க. அந்த லயன் டென்னில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, கிளாஸ் பாக்ஸுக்குள்ளே 1 லட்ச ரூபா. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையை விட்டு அந்த ஒரு கோல்டு பார் எடுக்கணும்ல, அந்த மாதிரி கோல்டு பார் 1 லட்ச ரூபா பாரு, 75 லட்சம் பாரு, 25,000 பாரு, அதுக்கப்புறம் 50,000 பார். இந்த 4 பார் இருக்குது. பக்கத்துலேயே 4 அட்வான்டேஜோட பால்ஸ் இருக்குது. அட்வான்டேஜ் பர்டிகுலர் நபரோட பர்டிகுலர் கண்டஸ்டன்ஸோட அட்வான்டேஜ் பால்ஸ். ஃபஸ்ட்டு சப்னா போயிட்டு 1 லட்ச ரூபா நான் ஃபேன்ஸுக்காக எடுக்கிறேன்ற மாதிரி 1 லட்ச ரூபா பார் எடுத்துடுறாங்க. ரெண்டாவது ரஜத் போறாரு, எனக்கு அட்வான்டேஜ் முக்கியம் இந்த கேமில், அதனால நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். ரஜத் அட்வான்டேஜ் எடுக்கிறார். பிரின்ஸும் போய் அட்வான்டேஜ் எடுக்கிறார். மனிஷா போயிட்டு நான் ஃபேன்ஸுக்காக எடுக்கிறேன்ற மாதிரி 75,000 எடுக்கிறாங்க. ஓகே, 75,000 எடுத்து முடிக்கிறாங்களா? அடுத்து பிரின்ஸுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு ஓப்பன் பண்ணால் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ். வெளியில் உட்காந்து வன்ஷித் நாளில் எவிக்ட் ஆன வன்ஷித் ரீஎன்ட்ரி ஆகிருக்கார்ல, ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பிரின்ஸை பற்றி வேற மாதிரி பேசி வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜை போட்டு விட்டு பிரின்ஸு காமிச்சோன்னா அங்கே வீட்டுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது. யாருக்கிட்ட? வன்ஷித் சொன்னதுக்கு பிரின்ஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், கரண் பட்டேல், ரிதிமா, இவங்கெல்லாம் பயங்கரமான சண்டை வாக்குவாதம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து அங்கே ஒரு சொல்யூஷன் ஆகுது. என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் பாக்ஸ் சேலஞ்சுன்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சாங்க. ஸோ ஐஸ் கட்டி இருக்கும். அந்த ஐஸ் கட்டியை உடச்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 3-4 பேர் கம்ப்ளீட் பண்ணதால ஓவரால் ப்ரைஸ் அமௌண்ட் நேற்று எபிசோடோட 21,70,70,000 ரூபாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுலாம் தெரில. இதுக்கப்புறம் இந்த ஷோவில் நடக்கிறது எல்லாமே நைட் அப்டேட் வருமா இல்லைன்னு தெரில, காலையில நேரத்தில் வரும். ஏன்னா நைட்டு இதுக்கப்புறம் தூக்க நேரம் ரொம்ப முக்கியன்ற மாதிரி கொஞ்சம் என் பாடியை இப்போ தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். என் உடம்பையும் நான் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நைட்டு வீடியோஸ் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ காலைல வீடியோஸ் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தாய்லாந்து சீரீஸ் வரும் மக்களே. நாளையிலிருந்து எல்லாமே 1 by 1 வந்துட்டு இருக்கோம். சப்போர்ட்டை கொடுத்துருங்க. பாய் கைஸ்.